7th standard mathematics term 1 chapter 1 example 1.1 add the following integers using number line சொல்லிட்டு ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துறாங்க ரெண்டு நம்பரை அடிஷன் பண்ண சொல்லிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 10 and -15 ஸோ 10 and -15 எப்படி நம்பர் லைனை யூஸ் பண்ணி ஆட் பண்ணுவீங்கன்னு உள்ளது கொஸ்டின் ஸோ பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் ஒரு நம்பர் லைன் வரையணும் ஸோ உங்களுக்கு நம்பர் லைன் வரைய எல்லாமே தெரியும் நெகட்டிவ் டிஜிட்ஸ்க்கும் பாசிட்டிவ் டிஜிட்ஸ்க்கும் எப்படி வரையணுன்றது தெரியும் இதில் நம்பர் லைன் எப்படி நீங்கள் வரையணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டுமே ப்ளஸ் அண்ட் மைனஸில் தான் இருக்குது ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸில் இருக்குன்னா நம்ம நார்மலாகவே வரைஞ்சிக்கலாம் ஸோ ஒரு சைடு ஒரு 10 வர மாதிரி வரைஞ்சிக்கங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு சைடு 10 வரைக்கும் தேவைப்படுது ஸோ அப்போது ஒரு சைடு ஒரு 10 வர மாதிரி ஸோ இதை 0 மட்டும்னா 1 2 3 4 ஓகே இந்த சைடு 10 வந்துட்டு ஸோ 10 வரை வந்தாலே போதும் அதுக்கு மேலே வரணும்னு இல்லை அடுத்தது இந்த சைடு போட்டுக்கோங்க நெகட்டிவ் டிஜிட்ஸ் ஸோ -1 -2 -3 -4 -5 -6 -7 ஆக்சுவலி நெகட்டிவில் போக போக இப்படி தான் போகும் 1 2 3 4 5 6 7 மைனஸில் போகும் ஸோ 0க்கு முன்னாடி உள்ள நம்பர் பார்த்தீங்கன்னா -1 -2 -3 -4 -5 அப்படி சொல்லிட்டு போகும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இப்போ பாருங்கள் நம்ம 10 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இப்போ 0லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இதனால் நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா 0 தான் வேல்யூவே இல்லாத ஒரு நம்பர் ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ 0லேருந்து பார்த்தீங்கன்னா 10க்கு போகணும் ஃபஸ்ட்டு ஸோ அதுக்கு கரெக்டாக 10க்கு போகணும் இந்த ஆரோ மார்க் ரொம்ப முக்கியம் நான் இப்போ போட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இது ரொம்ப முக்கியம் நான் இப்போ எந்த டேரக்ஷனில் போனேன் பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் டேரக்ஷனில் போனேன் ஸோ அதனால் ரைட் ஆஃப்க்கு போட்டிருக்கேன் அண்ட் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இது வந்து +10 அப்படி சொல்லி நம்ம சொல்லலாம் இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர் -15 ஸோ இதுக்கு நம்ம 10லேருந்து வரணும் இப்போ 0லேருந்து போகக்கூடாது 10லேருந்து வரணும் ஸோ 10லேருந்து -15னா என்னணும் ஸோ 10லேருந்து -15ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு நெகட்டிவில் என்ன ஆரம்பிக்கணும் மைனஸில் என்ன ஆரம்பிக்கணும் ஸோ அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் போக ஆரம்பிக்கணும் 10 -15 இல்லையா ஸோ -15 சொல்லும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் போக ஆரம்பிக்கணும் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா 10லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இங்கே வருது பாருங்கள் ஸோ அப்போது இப்போ இந்த இடத்துலேருந்து கரெக்டாக நம்ம -5 வந்து ஜாயின் பண்ணணும் ஸோ டேரக்ஷன் முக்கியம் இந்த டேரக்ஷன் போட்டுக்கோங்க ஸோ அண்ட் -15 உள்ளதையும் போட்டுக்கோங்க ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர் ஆக்சுவலாக நான் இப்போ என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு 0லேருந்து நான் 10க்கு போனேன்னா +10 நோக்கி போனேன் +10 10 ஒன்று தான் இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணேன்னா -15 ஆக்சுவலாக அடிஷன் தான் அடிஷன் மறுபடியும் நான் என்ன பண்ணேன் -15 போனேன் ஸோ இது என்ன கிடச்சின்னா லாஸ்ட்டில் என்ன ஆன்சர் வந்துச்சு -5 தான் கிடச்சி ஸோ அதுதான் அவங்களுடைய ஆன்சர் ஸோ பாருங்கள் இதுதான் நம்பர் லைன் அடிஷன் ரொம்ப ஈஸி தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது எனக்கு -7 and -10 ரெண்டுமே மைனஸில் இருக்கனால கண்டிப்பாக ஆன்சர் மைனஸில் தான் வரணுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஸோ ரெண்டுமே மைனஸில் இருக்கனால நான் நம்பர் லைன் எப்படி போடுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும் இப்போ 10 and 15 டிஃப்ரெண்ட் பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்பர் லைனு ரெண்டுமே பாசிட்டிவ்னா எப்படி நீங்கள் பாசிட்டிவ் நம்பர் லைன் நெகட்டிவ் நம்பர்ஸை யூஸ் பண்ண மாட்டீங்க 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க வெறும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 0 1 2 3 அப்படி ஸ்டார்ட் பண்ணி நார்மலாக அடிஷன் பண்ணி மாதிரி இருப்பாங்க இதே நெகட்டிவ் டீச்சர்ஸ் ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் 0லேருந்து ஆரம்பிக்கணும் அவ்வளோதான் இதுதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்முடைய சொல்யூஷன் இப்போ செகண்ட் சம்முக்கு பாருங்கள் இதே போல் நம்பர் லைன் போட்டுக்கோங்க நம்பர் லைன் போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே நான் 0 ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஏன்னா இப்போ சொன்னது போல் ரெண்டுமே நெகட்டிவ் ஸோ அதனால் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு கிட்ட ஒரு 20 கிட்ட தேவைப்படும் ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஸோ 18 வந்திருக்கு ஸோ இப்போ 0 தட் இஸ் 0 ஸோ -1 -2 -3 கரெக்டாக போடுங்க -4 -5 -6 5 -7 -8 -9 -10 -11 -12 -13 -14 -15 -16 எஸ் -17 வரைக்கும் வந்திருக்கு சின்ன சின்னதாக எழுதாண்டி இது இருக்கும் இந்த மாதிரி கரெக்டாக போட்டு எழுதிக்கங்க அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணி எழுதி இருக்கும் ஸோ அதுதான் மேட்ரு இல்லை இப்போ பாருங்கள் நான் என்ன நம்பர் சொன்னேன் -7 -9 சொன்னேன் ஸோ எப்போவுமே நான் சொன்னேன் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ 0லேருந்து வரும்பொழுது நம்மளுக்கு
0லேருந்து -7. ஸோ மைனஸ்னாலே லெஃப்ட் போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பர் லைனில். இதே ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதாவது நார்மல் நம்பரோ ப்ளஸ்ஸோ வந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 0ல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மைனஸ் நம்பர் கொடுத்துரும்போது நீங்கள் லெஃப்ட்டில் போகணும். ஸோ அப்போது 0 1 2 3 4 5 6 7 வரைக்கும் போகணும். நான் ஃபஸ்ட்டு 7 வரைக்கும் நடத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா -7. இந்த ஆரோ மார்க் ரொம்ப முக்கியம். இதை தான் பார்ப்பாங்க. இதை போடலைன்னா தப்பு. எங்கே போகுதுன்னு கேட்பாங்க. ரைட் போதா லெஃப்ட் போதான் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது கரெக்டாக ஆரோ மார்க் போடணும். இப்போ அடுத்தது 7லேருந்து என்ன ஆரம்பிக்கணும்? எத்தனை 9 இந்த நம்பர் தான் விட்டு வச்சிருக்கேன். இந்த நம்பர் போட்டுட்டேன் இங்கே -7 சொல்லிட்டு. ஸோ -9ன்னு சொல்லும்போது அதுலேருந்து என்னென்ன? ஸோ 1 2 3 4 நான் கீழே போட்டுக்கிட்டேன். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 எஸ் இந்த நம்பர் வந்துருக்கு -16. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரம்பம் அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா -9. அப்போது -7 அதுக்கு கூட நீங்கள் -9 சொல்லக்கூடிய இந்த நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதை ஆட் தான் பண்ணுறீங்க. சப்ட்ராக்ட் எதுவுமே பண்ணலை. அதாவது மைனஸ் நம்பர் ஆட் பண்ணுறீங்க. அவ்வளோ இது நெகட்டிவ் இன்டிஜரையா 2 நெகட்டிவ் இன்டிஜர் நீங்கள் ஆட் தான் பண்ணுறீங்க. நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணல. சப்ட்ராக்ட் பண்ணால் வேறு மாதிரி வரும். டைரக்ஷனே மாறும். ஸோ அது வந்து நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இது அடிஷன் பண்ணும்பொழுது நீங்கள் ஞாபகம் வச்சக்கூடிய விஷயம் என்னென்னா அடிஷன் பண்ணும்போது ரெண்டுமே சேம் சைனில் எந்த டேரக்ஷன் போதும் அதே டேரக்ஷன் தான். இப்போ வந்து -7க்கு அடுத்தது நான் ப்ளஸ் பண்ணிவிட்டு -9 என்ன செஞ்சேன்? ப்ளஸ் தான் பண்ணேன். ஸோ ப்ளஸ் பண்ணும்போது என்ன நடக்குது? அரே டேரக்ஷனில் தான் போகும். லெஃப்ட் தான் போகும். -9 லெஃப்ட்டில் தான் போகும். ஸோ லெஃப்ட்டில் போகும். சப்ட்ராக்ஷனில் வேறு மாதிரி வரும். ஸோ இப்போ -7 -9 என்ன வந்து உங்களுக்கு 16 -16 வருது. ஸோ அதுதான் அவங்களுடைய ஆன்சர். ஸோ இதுதான் நம்பர் லைனில் கண்டுபிடிக்கிறேன். இப்போ நான் 2 நெகட்டிவ் டீச்சர்னால பார்த்தீங்களா பெரிய நம்பர் வந்துருக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி சொன்னேன். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0ல் தான் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் இங்கேருந்து 0 போட்டிங்கன்னா இந்த நம்ம சைடு ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதாக போயிடும். ஸோ அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மேபி இடம் ஸ்பேசஸ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி நான் சொன்னேன் நீங்கள் இந்த மாதிரி அடிஷன் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.